அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் நீங்கள் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் வந்துட்டு ஒரு சப்போர்ட் செய்ய இயலும். நீங்கள் வர்த்தகம் பண்ணுறதுல ஒரு ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிறது நிறுவனத்துக்கு கொடுப்பீங்க. அதில் எங்களுக்கு உண்டான பங்கீடு கிடைக்கும். அதனால் நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்குறோம். இது கட்டாயம் இல்லை, நீங்கள் விருப்பப்பட்டால் செய்யலாம். ஜூன் 30ஆம் தேதி நம்ம வந்துட்டு இதற்குண்டான ஒரு கட்டண பயிற்சி இருக்கிறது. இது ஆன்லைனில் நடைபெறும். இது ஒரு மாத பயிற்சி. இது வந்து குறைந்தபட்சம் ஒரு மாதத்தில் 8லிருந்து 10 வகுப்புகள் இருக்கும். இது வந்து சந்தை நேரத்தில் பகல் 11 மணியிலிருந்து 12 வரை நம்மளுக்கு வந்துட்டு அந்த வகுப்புகள் இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றிய தகவலும் உங்களுடைய விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் திங்கட்கிழமை ஆரம்பமான விலை 18,873. இந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹை அப்படிங்கிறது 18,881. ஓப்பனுக்கு மேலே ஒரு 7 புள்ளிகள். அடுத்தது ஹை பார்த்திங்கன்னா 18,875, ஒரு 2 புள்ளிகள். இன்று பார்த்திங்கன்னா 13 புள்ளிகள். இதில் லைஃப் ஹை அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு புள்ளிகள் தான் நம்மளுக்கு பற்றாக்குறை. அங்கேருந்து சந்தை லோ 18,759 வந்துட்டு மார்க்கெட் லோ க்ளோசிங் வந்து 18,771க்கு முடிஞ்சிருக்கிறாங்க. இந்த 4 நாட்களில் குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துகிட்டால் 18,660. அப்போது ஒரு 200 புள்ளிகள் தான் நம்மளுக்கு முழுமை பெற்றிருக்கு. அப்போ 300 புள்ளிகள் பெறணும் அப்படின்னா ஒரு 100 புள்ளிகள் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகணும். அது அப்பர் சைடோ அல்லது லோயர் சைடோ பிரேக் பண்ணாமல் அது நடக்காது. அப்போ அதிலிருந்து ஒரு 100 புள்ளிகள் அப்படிங்கிறது நிகழ்ந்தே ஆகணும். இதற்குண்டான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதை பார்க்கலாம். நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு தெரியணும். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபியூச்சர் வந்து 18,835 வர்த்தகமாயிருக்கு. நிஃப்டி க்ளோசிங் வந்து 18,771. அப்போ ஒரு 60 புள்ளிகள் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து டிமாண்ட் பிளேஸில் இருக்கிற மாதிரி தான் இன்னும் நம்மளுக்கு வர்த்தகமாயிட்டு. அதுக்கு அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் அதுவும் ஒரு நல்ல ப்ரீமியத்தில் தான் இருக்கிறது. அட்டவணை இன்றைக்கி 0 to ஹீரோ இம்பேக்டட்னால நம்ம சொன்ன மாதிரியே 18,800 18,900 அப்படிங்கிறது அட்டவணையோட ரேஞ்ச் கொடுத்துருந்தோம். அப்போ இதற்குள்ளே இருக்கிற கால் புட் நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் ஆகும். அதில் 18,850 மையமாக வைத்து மொமெண்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 18,800 புட் 4 ரூபாய் லோ, அங்கிருந்து 48 ரூபாய் ஹை போயிருக்காங்க. அப்போ க்ளோசிங் 28 ரூபா. அப்போது ஒரு லோவிலிருந்து ஒரு 10 மடங்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து 18,850 கால் 56 ரூபா ஹை போயிருக்காங்க, 0. 18,900 கால் 27 ரூபா ஹை போயிருக்காங்க, 0. 18,750 புட் 19.70 ரூபா, 0. அப்போ 18,850 புட் பார்த்திங்கன்னா 15 ரூபா, அங்கிருந்து 94.78 ரூபா. அப்போது கிட்டத்தட்ட 6 மடங்கு நம்மளுக்கு லோவில் இருந்து. அப்போது இது அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இம்பேக்ட் புட் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க. இடையில கால் ஆப்ஷனுக்கும் ஒரு தாக்கத்தை கொடுத்தாங்க. இது யாரெல்லாம் எப்படி பார்த்தீர்கள், எப்படி பண்ணீர்கள் அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கொடுங்க. அடுத்த கான்ட்ராக்ட் ஜூன் 29ஆம் தேதி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18,800 கால் 800 புட் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. அடுத்து 18,900 கால் 19,000 கால் 18,900 புட். எப்போவுமே இந்த மணி புட் ஆப்ஷன் அவ்வளோ எளிதாக உள்ளே வராது. அப்போது இங்கே 18,900 புட் எளிதாக உள்ளே வந்திருக்கு. அப்போ 18,800 கால் 800 புட்டோட டோட்டல்டு ப்ரீமியம்
அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 180 ரூபாய் இருக்காங்க. அப்போது சந்தையோட பயணம் 18,800 இருந்து 18,800 கால் 109 ரூபாய், அப்போ 18,909, 18,800 போட்டு 72 ரூபாய், அப்போ 18,728, இந்த ரெண்டு பிரீமியம் 180 ரூபானால 18,980, அதே மாதிரி இந்த பக்கம் 18,620. இதற்குள் ரேஞ்ச் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இது மொத்த கணக்கீடுமே நம்மளுக்கு வந்துட்டு 19,000 அடையாமல் இருப்பது ஒரு சின்ன வருத்தத்தை அளிக்கிறது. அப்போ இதோட ஆப்ஷன் செயினை நம்ம பார்க்கணும். இதில் ஐவி இதில் கம்மியாக தான் இருக்குது. மார்க்கெட் இருக்கிறதுலே லைஃப் ஹையில் இருக்கும்போது இந்த மாதிரி இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாக இருக்கிறது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறதா இருக்குது. இப்போ 18,750 கால் 750 புட் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் முடிஞ்ச இடம்னால அர்த்தமணினால 143.54, அப்போது 200 ரூபாய், அப்போ 18,950, 18,550 இது மொத்த ரேஞ்சாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். இப்போது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போது நம்மளுக்கு 18,700 கால் 179 ரூபாய் அப்படிங்கும்போது 18,700 ப்ளஸ் 179, அப்போது 879 ரெசிஸ்டன்ஸ். அடுத்து 18,800 109 ரூபா, அப்போது 18,909. அடுத்து 18,900 58 ரூபாய், அப்போது 18,958. சப்போர்ட் லெவல் பாருங்கள், 18,900 120 ரூபாய், அப்போ 18,780. அடுத்து 18,800 புட் 72 ரூபாய், அப்போ 18,728. 18,700 புட் 40 ரூபா, அப்போது 18,660. அப்போது இது சப்போர்ட் 3, இது சப்போர்ட் 2, இது சப்போர்ட் 1. அப்போ இது R1, R2, R3. இது எப்படி கணக்கிடுவது அப்படிங்கிற அடிப்படையிலேயே உங்களுக்கு விளக்காக போட்டிருக்கு. கால் ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணிக்கணும், புட் ஆப்ஷனை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த கடந்த ஒரு வாரத்தோட இதில் நம்மளுக்கு ஓப்பன் 44,015, இதில் ஹை பார்த்தா நம்மளுக்கு 44,042 இன்றைக்கி வந்தது தான் ஹை. லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 43,345. அப்போ நம்மளுக்கு ஒரு 650-700 புள்ளிகளோட பயணம் நடந்துள்ளது மொத்தமாக. அப்போ ஒரு 1000 புள்ளிகள் நம்மளுக்கு வரணும். ஃபியூச்சர்ஸ் பார்க்கணும். ஃபியூச்சர்ஸ் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பாட் 43,724, ஃபியூச்சர் 43,775. ரொம்ப பிரீமியத்தோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அட்டவணை 43,700 புட் பார்த்திங்கன்னா 115 ரூபாய் ஹை 0. 43,800 புட் பார்த்திங்கன்னா 15 ரூபாய் லோ, அங்கிருந்து 197 ரூபாய் 74 ரூபாய் க்ளோசிங் ஆகிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு 43,900 புட் 30 ரூபாய் லோ, அங்கிருந்து 288 ரூபா. இது அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் நம்மளுக்கு லோவிலிருந்து ஒரு 10 டைம்ஸ்க்கு உண்டான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி புட் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு நல்ல தாக்கத்தை கொடுத்தார்கள். இப்போது 29 மந்த்லி கான்ட்ராக்டோட க்ளோசிங் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. 44,000 கால் அண்ட் புட். மார்க்கெட் 44,000க்குள்ளே தான் இருக்குது. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 550 புள்ளிகளுக்கு உட்பட்டு இருக்குது. அப்போ 43,450, இந்த பக்கம் வந்து 44,000, 44,550. அப்போது இதற்குள் இந்த ரேஞ்சுக்குள்ளே சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். ஆப்ஷன் செயின் கான்ட்ராக்ட் உடனே மாற்றிக்கணும் டேட்டா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இம்ப்ளைட் வாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ மார்க்கெட் முடிஞ்சது 43,700 கட்ட. அப்போது 43,700 கால் 305 ரூபாய் 227, இது 550 ரூபா இருக்காங்க. அப்போ 43,700 ப்ளஸ் மைனஸ் இது வந்துட்டு வால்டைல் ரேஞ்ச். இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணி வர்றது 550 ரூபா. 43,200லேருந்து 44,200க்குள்ளே இருக்கிறது வைட் ரேஞ்சாக இருக்கும்.
அப்போது 43,500 கால் நம்மளுக்கு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போது 43,933 அப்போது R1. அடுத்து 43,700 R2. அப்போது 44,005 R2. R3 44,000 அப்போது 44,161 R3. அப்போ 44,000 புட் 381 ரூபாய் அப்படிங்கிறனால இது 400 ரூபாய்னு வச்சுட்டாலும் கூட 43,600 சப்போர்ட் 1. 43,700 227 ரூபாய். அப்போது 43,475 இது வந்து சப்போர்ட் 2. சப்போர்ட் 3 43,500 153 ரூபா அப்படினால 43,350 சப்போர்ட் 3. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் இப்படி தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். எல்லைகளை முதல் கணிக்கணும். அப்போ அதற்குண்டான தாக்கம் எப்படி இருக்குது, அதோட பிரேக் அவுட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் நம்ம கணக்கீடு பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.